Hi everyone, in the video நம்ம heat capacity பத்தி பார்க்கலாம், which is otherwise called as a thermal capacity. இப்போ நம்ம last videoல தான் specific heat capacity னா என்னன்னு பார்த்திருந்தோம். ஸோ அதில் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இப்போ 1 kg of substance ஓட டெம்பரேச்சரை நம்ம 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுதோ அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ 1 kg ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த சப்ஸ்டன்ஸில் 1 kg மட்டும், அதாவது அந்த பாடியோட யூனிட் மாஸை மட்டும் நம்ம 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு ரேஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் தேவைப்படுதோ அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதே இது ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பாடியோட என்டையர் மாஸையும் நம்ம 1 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ரேஸ் பண்ணுறோம், அந்த டெம்பரேச்சரை ரேஸ் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ ஹீட் ரெக்வயர்டு வந்து அதுதான் வந்து நம்ம ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஹீட் கெப்பாசிட்டிக்கு கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து பாடியோட யூனிட் மாஸை மட்டும் 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரேஸ் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுதுன்னு இங்கே பார்க்குறோம். ஹீட் கெப்பாசிட்டியில் அந்த பாடியோட என்டையர் மாஸையும் 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுதோ அதுதான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம டெஃபினிஷன் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாடியோட டெம்பரேச்சரை நம்ம 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுதோ அதுதான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுது, பை ரைஸ் இன் டெம்பரேச்சர். இந்த ஹீட் கெப்பாசிட்டி எப்படி டினோட் பண்ணுறோம்னா C டேஷ்ன்னு போடுறோம், which is equal to குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுக்கு Q பை ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு T. ஸோ C dash is equal to Q by T. இதோட SI யூனிட் வந்து Qக்கு வந்து J, Tக்கு வந்து கெல்வின், ஸோ ஜூல் பர் கெல்வின், J by K. It is also expressed in calorie per degree Celsius இல்லைனா கிலோ calorie per degree Celsius or joule per degree Celsius. இப்போ ஒரு ப்ராப்ளம், an iron ball requires 5000 joule heat energy to raise its temperature by 20 Kelvin. We have to calculate the heat capacity of the iron ball. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000 joule heat energyன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது denoted by the letter Q, heat அப்படிங்கிறது Q, 5000 joule. And temperature எவ்வளோ ரேஸ் இருக்குன்னா 20 Kelvin. ஸோ T is equal to 20 Kelvin. என்ன கண்டுபிடிக்கணும்னா heat capacity வந்து கண்டுபிடிக்கணும். This heat capacity is denoted by the letter C dash. ஸோ ஃபார்முலா என்னன்னா C dash is equal to Q by T. அப்போ Q வந்து 5000, T வந்து 20. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணும்போது you will get heat capacity C dash as 250 J K power minus 1. ஸோ Qக்கு வந்து யூனிட் J ஜூல் அண்ட் டெம்பரேச்சருக்கு கெல்வின். ஸோ இது வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா JK power minus 1ன்னு வரும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்தா இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமௌங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ தேர் அண்ட் see it. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு, சயின்ஸை பற்றி ஈஸியாக தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட்டு கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேர்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கேன் கோ தேர் அண்ட் see it. Don't forget to subscribe my channel and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.